Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா random moduleனா என்ன, அது எப்படி நம்ம Pythonல implement பண்ணணும்ங்கறத சின்ன சின்ன examples மூலமா நம்ம பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு பைத்தன்ல இருக்கு. சோ அந்த பைத்தன்ல நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்ல ஒரு சர்டன் பேட்டர்ன் இருக்கா இல்லையாங்கிறத ஃபைண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். So for example, ஒரு group of peoples கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு மெயில் ஐடி கலெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ இந்த மெயில் ஐடி வந்துட்டு வேலிட் மெயில் ஐடியா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாங்க. சோ கண்டிப்பா அதுல வந்துட்டு அட்டுங்கிற சிம்பிள் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டாட்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். சோ ஒரு மெயில் ஐடி வேலிடா இல்லையாங்கிறத நம்ம இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் தான் செக் பண்ணுவோம். அட் இருக்கா டாட் இருக்கா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி செக் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல நம்மளுக்கு வந்துட்டு மெத்தட்ஸ் இருக்கு. சோ என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு ஃபைண்ட் ஆல் அப்படின்ற ஒரு மெத்தட், அடுத்த மெத்தட் வந்துட்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறம் சப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் இருக்கு. சோ இன்னைக்கு வீடியோல நாம இந்த ஃபைண்ட் ஆல் மெத்தட்னா என்ன, சர்ச் மெத்தட்னா என்னங்கிறத நம்ம டீடைலா பார்க்க போறோம். நம்மளோட ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம ஸ்பிளிட் மெத்தட்னா என்ன, சப் மெத்தட்னா என்னங்கிறத பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே சோ கண்டிப்பா அடுத்து நம்ம போட வீடியோவும் பாருங்க. அப்பதான் அந்த 4 மெத்தட் பத்தியும் உங்களால கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த ஃபைண்ட் ஆல்ங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொடுத்திருக்கிற ஒரு பேட்டர்ன் வந்துட்டு ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். சர்ச்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற பேட்டர்ன் வந்துட்டு எந்த இடத்துல இருக்கு அந்த ஸ்ட்ரிங்லங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த சர்ச் வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப் என்னவா ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ மேட்ச் ஆப்ஜெக்டா நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ இந்த மேட்ச் ஆப்ஜெக்ட்ல நம்மளுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. சோ என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. சோ இந்த மெத்தட்ஸ் வச்சுதான் இதோட ரிசல்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். சோ இது ஃபர்ஸ்ட் கேட்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம், பட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு டீடைல்டா புரியும். சோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஆல் மெத்தட்னா என்ன, அது வந்து எப்படி யூஸ் ஆகும்ங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். சோ என்னோட கோட் நான் போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க கரெக்டா அவுட்புட் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் RE அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ RE அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ப்ரீ ரிட்டன் கோட், நம்மளுக்கு முன்னாடியே அந்த கோட் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பேக்கேஜ் தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போறோம். சோ இந்த கோட்ல நம்ம யூஸ் பண்றதுனால அந்த பேக்கேஜை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணும். சோ அதனால இந்த இடத்துல இம்போர்ட் RE அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுத்திருக்கேன். சோ ஸ்ட்ரிங்ங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதுல ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு என்னோட கண்டென்ட்டை நான் கொடுத்திருக்கேன். ரிசல்ட்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல் அப்படிங்கிற மெத்தட நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா REல இருக்கு. சோ REல இருந்து ஃபைண்ட் ஆல கால் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். உள்ள பாத்தீங்கன்னா நான் 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்திருப்பேன். சோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்ன் கொடுக்கணும், அதாவது எந்த பேட்டர்னா கண்டுபிடிக்கணுமோ அந்த பேட்டர்னை கொடுக்கணும். சோ அடுத்த பேராமீட்டர்ல என்ன தரணும்னு பாத்தீங்கன்னா வேரியபிளோட நேம், அந்த ஸ்ட்ரிங் நீங்க எந்த வேரியபிள்ல சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். சோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு இந்த வேரியபிள்ல நம்ம கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கும். சோ பார்த்துட்டு வச்சிருக்கிற ரிசல்ட்ங்கிற வேரியபிள்ல சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. சோ எல்லிங்கிற கண்டென்ட் வந்து என்னோட ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல எல்லிங்கிற கண்டென்ட் வந்து இருக்கு. சோ அதனால நான் இந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி இருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபைண்ட் ஆல் வந்துட்டு ஒர்க் ஆகும். சோ இது வந்துட்டு இந்த மாதிரி 2 கேரக்டர்ஸ் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட கொடுக்கலாம். சோ ஹெச் மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெச் மட்டும் இருக்கு அப்படின்னு கூட நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லும். இல்ல சிங்கிள் கேரக்டரா வேணாம், எனக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் வேர்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கம்ப்ளீட் வேர்டா கொடுத்துட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கூட அந்த கம்ப்ளீட் வேர்ட் இருக்கா இல்லையாங்கிறத நம்மளுக்கு வந்துட்டு சொல்லும். சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு பேராமீட்டரை பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க இன்னொரு மெத்தடையும் பாஸ் பண்ணலாம். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல என்னோட டபுள் கோட்ஸ்குள்ள நான் வந்துட்டு லேர்னிங்னு கொடுத்துடுறேன். இந்த இடத்துல இந்த ஃபைண்ட் ஆல்குள்ள நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட
வேரியபிள் நேம் நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலுமே ஒரே அவுட்புட் தான் வரும். சோ ப்ரீவியஸ் கோட்ல நம்ம வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கையே இந்த இடத்துல டைரக்டா பாஸ் பண்ணிட்டு இது இந்த இடத்துல இருக்கான்னு கேட்கிறோம். ஆனா இந்த இடத்துல நான் என்ன செக் பண்ணணுமோ அதை வந்துட்டு ஒரு வேரியபிள்ல கொடுத்துட்டு இந்த வேரியபிள்ல இருக்கிற கண்டென்ட் இந்த வேரியபிள்ல இருக்கானுங்கிறத கேட்கிறோம். சோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா கூட நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா தான் வரும். சோ இப்ப சப்போஸ் நாம வந்துட்டு இல்லாத ஒரு கண்டென்ட்டை கேட்டோம் அப்படின்னா, அதாவது இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏபிசிங்கிற கண்டென்ட் வந்து நம்மளுக்கு நம்ம கண்டென்ட்ல கிடையாது. சோ ஏபிசி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டென்ட்ல இல்ல. சோ நம்மளுக்கு எம்டி லிஸ்டா ப்ரொவைட் பண்ணும். சோ ஃபைண்ட் ஆல் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டென்ட் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு லிஸ்ட்ல நம்மளுக்கு அந்த கண்டென்ட்டை இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். சோ அந்த கண்டென்ட் இல்லாம இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எம்டி லிஸ்டா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ இந்த இடத்துல கொடுக்கறது இந்த காம்பினேஷன் ஆஃப் ஏபிசி, அதாவது சேர்ந்த மாதிரி இந்த ஏபிசி வருதா அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கும். சோ இந்த இடத்துல வந்துட்டு நான் லேர்னிங்க்கு பதிலா இந்த இடத்துல நான் ஐஎன்ஜின்னு மட்டும் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஐஎன்ஜின்னு சர்ச் பண்ண அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்ல எங்கேயாவது இந்த ஐஎன்ஜிங்கிறது சேர்ந்த மாதிரி இருக்கா அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்கும். சோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஏபிசி பார்க்கும்போது சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ஏபிசி எங்கேயுமே வர கிடையாது. சோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல எம்டி லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டிருக்கேன். சோ இந்த எக்ஸாம்பிள் இப்ப நான் ரன் பண்றேன். சோ நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்ததுதான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். சோ ஒரு மெயில் ஐடி நான் கொடுத்திருக்கேன், happylearning@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெயில் ஐடியில இருக்கானுங்கிறத நான் வந்துட்டு செக் பண்ண சொல்றேன். சோ இருக்கு. சோ அதெல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. சோ இதுவே இந்த இடத்துல என்னோட கண்டென்ட்ல நான் எடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எம்டி ஸ்ட்ரிங் வந்துட்டு வரும். சோ இப்படிதான் நம்ம ஃபைண்ட் ஆல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து சர்ச்ங்கிற மெத்தட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கான கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இம்போர்ட் ஆரி கொடுத்துறோம். ஒரு ஸ்ட்ரிங் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் சர்ச்ங்கிற மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால இந்த இடத்துல சர்ச்ங்கிற மெத்தட கொடுத்துட்டு அது வந்து ஆரிங்கிற மாடியூல்ல இருக்கிறதுனால ari.search அப்படின்னு நாம இந்த இடத்துல கொடுக்கணும். சோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல நீங்க வந்துட்டு எந்த பேட்டர்னை சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேட்டர்னை கொடுக்கணும். சோ அடுத்த பேராமீட்டர்ல எதுல சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேரியபிள் நேம நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். சோ இப்ப இந்த இடத்துல ஐஎன்ஜிங்கிறது ஸ்ட்ரிங்ல இருக்கான்னு நான் கேட்டிருக்கேன். அந்த ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை நான் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு இருக்குன்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. ஆனா என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆப்ஜெக்டா நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல் டெஃபினிஷன் பார்க்கும்போதே பார்த்தோம். சோ சர்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது வந்துட்டு என்னவா ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆப்ஜெக்டா தான் நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ இப்ப எப்படி ஃபைண்ட் ஆல் வந்துட்டு லிஸ்டா ரிட்டர்ன் பண்ணுதோ அதே மாதிரி சர்ச் வந்துட்டு நம்மளுக்கு மேட்ச் ஆப்ஜெக்டா தான் ரிட்டர்ன் பண்ணும். சோ இதுல இருந்து அவுட்புட்டை ரிட்ரைவ் பண்றதுக்கு நம்மளுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட்ங்கிற மெத்தட், சோ செகண்ட் வந்துட்டு ஸ்பேன் அப்படின்ட்டு இருக்கிற மெத்தட், சோ அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. சோ இதை வச்சுதான் நாம இந்த மேட்ச் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து ரிசல்ட்டை எடுத்துட்டு வரணும். சோ இப்போ இந்த இடத்துல எப்படி அந்த ரிசல்ட் எடுத்துட்டு வருதுன்னு பார்க்கலாம். சோ இதையே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்கு பக்கத்துல டாட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்ப இந்த கூட நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா வரும். சோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட இந்த ரிசல்ட்ங்கிற வேரியபிள் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேட்ச் ஆப்ஜெக்ட். சோ இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் அதோட டைப் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். So print type of result கொடுத்துட்டு நான் ரன் பண்ண அப்படின்னா அது வந்துட்டு மேட்ச் ஆப்ஜெக்ட். சோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல அது மேட்ச் டைப் அப்படின்னு காட்டுது. சோ இப்போ இந்த மேட்ச் டைப்ல இருந்து தான் நாம வந்துட்டு நம்மளோட அந்த ஸ்டார்ட்ங்கிற மெத்தட நம்ம இந்த இடத்துல கால் பண்றோம். சோ அப்ப நம்ம கோட் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். சோ அந்த வேரியபிளோட நேம் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஸ்டார்ட், அதாவது இந்த மேட்ச் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட்ங்கிற மெத்தட் நான் இந்த இடத்துல கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ இது என்ன நம்பர் அப்படின்னா இந்த ஐஎன்ஜி வந்துட்டு எந்த இண்டெக்ஸிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமோ அந்த இண்டெக்ஸிங்க நம்மளுக்கு அவுட்புட்டா கொடுக்கும். சோ நம்ம கொடுத்த கண்டென்ட் வந்துட்டு ஹாப்பி லேர்னிங். சோ ஹாப்பிங்கிறது 0 இண்டெக்ஸ், இது 1, இது 2, இது 3, இது 4, எம்டி ஸ்பேஸ் வந்துட்டு 5, அதுக்கப்புறம் இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10, இது 11, இது 12, இது 13. சோ பாத்தீங்கன்னா ஐஎன்ஜிங்கிறது நம்மளுக்கு 11th இண்டெக்ஸ்ல இருந்து வந்திருக்கு. சோ ஸ்டார்ட்ங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் மெத்தட் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸிங்ல இருந்து அந்த நீங்க கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்ல இருக்குதோ அந்த இண்டெக்ஸிங்கோட பொசிஷனை நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லும்.
சோ இந்த இடத்துலயும் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நீங்க இந்த இடத்துல சர்ச் பண்றோம். சோ ஹெச் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஹெச் வந்துட்டு 0 இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வரும். சோ ஒரு கம்ப்ளீட் வேர்டா கூட நீங்க வந்துட்டு சர்ச் பண்ணலாம். சோ இந்த இடத்துல ஹெச்ங்கிறத கொடுக்காம நான் லேர்னிங்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்னோட கோட ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க 6 அவுட்புட் வரும். அதாவது 6ங்கிற இண்டெக்ஸிங்ல இருந்து உங்களோட கண்டென்ட் வந்துட்டு இருக்கு. சோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு இந்த கொடுத்திருக்கிற வேரியபிள்ல 6ங்கிற இண்டெக்ஸ்ல இருந்து இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட்ல நம்மளுக்கு சொல்லும். ஓகே, இதுவே ஸ்பேன் மெத்தட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். சோ அதுக்கு நான் வந்துட்டு இதே கூட நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். சோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட்ங்கிற மெத்தடுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன தரேன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இண்டெக்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அதாவது 6 14 கொடுத்துருக்கு. சோ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 13 இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும், அதாவது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 6 எண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு 13. சோ 6ல இருந்து 13 வரைக்கும் நீங்க கொடுத்திருக்கிற இந்த கண்டென்ட் வந்துட்டு இந்த வேரியபிள்ல இருக்குன்னு சொல்லும். இந்த இடத்துல 14 இருந்தது அப்படின்னா 14 கன்சிடர் பண்ணக்கூடாது. சோ 14 நம்ம வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 13 தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். சோ இங்க பாருங்க 6ல இருந்து 13 வரைக்கும் தான் நம்ம கொடுத்திருக்கிற கண்டென்ட் வந்துட்டு இருக்கு. சோ அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்பேன்ல சொல்லும். சோ ஸ்பேன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து எது வரைக்கும் அந்த கண்டென்ட் இருக்குங்கிறத நம்மளுக்கு வந்து சொல்லும். சோ ING அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணனா 11ல இருந்து 14 வரைக்கும் சொல்லும். சோ 11ல இருந்து 14 வரைக்கும் அப்படின்னா சோ 11ல இருந்து 13 வரைக்கும் தான் நீங்க எடுத்துக்கணும். சோ 11 12 13ல நம்மளுக்கு இந்த கண்டென்ட் வந்து இருக்குங்கிறத நாம ஈஸியா நாம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்படிதான் நாம வந்துட்டு மேப் ஆப்ஜெக்ட்ல இருந்து அதோட அவுட்புட் நம்மளால ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸ்டார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் சொல்லும். ஸ்பேன் கொடுத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து எது வரைக்கும் அது இருக்குங்கிறத சொல்லும். சோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கா உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்டா கொடுக்கும். சோ இப்போ இந்த கூட நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது இந்த இடத்துல ரிசல்ட் டாட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல என்ன கண்டென்ட் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டை நம்மளுக்கு என்டையரா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அவுட்புட்டா சொல்லும். சோ இந்த இடத்துல LEARங்கிறது இல்லாம நீங்க வெறும் டபுள் கோட்ஸ் மட்டும் நீங்க கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு தான் அவுட்புட் வந்துட்டு வரும். சோ ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணும் அவுட்புட்ல. அப்புறம் சர்ச்ல இப்ப சப்போஸ் நீங்க இல்லாத ஒரு கண்டென்ட்டை தேடுறீங்க அப்படின்னா, அதாவது INGங்கிறது இல்லாம ABC அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன் அப்படின்ட்டு அவுட்புட் வரும். சோ இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ். சோ ஃபைண்ட் ஆல் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் இருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு லிஸ்டுக்குள்ள அந்த கண்டென்ட் இருக்குங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் அந்த கண்டென்ட் இல்ல அப்படின்னா எம்டி லிஸ்ட ரிட்டர்ன் பண்ணும். சோ சர்ச்ல உங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேட்ச் ஆப்ஜெக்டா வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த மேட்ச் ஆப்ஜெக்ட்ல இருந்து நீங்க வந்துட்டு ஸ்டார்ட்ங்கிற மெத்தட் மூலமாவோ இல்ல ஸ்பேன்ங்கிற மெத்தட் மூலமாவோ இல்ல ஸ்ட்ரிங்ங்கிற மெத்தட் மூலமாவோ நீங்க அவுட்புட்ஸ் நீங்க வந்துட்டு பாத்துக்க முடியும். சோ சப்போஸ் நீங்க சர்ச்ல கொடுக்கும்போது அந்த கண்டென்ட் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நன்னுங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அதுல வந்துட்டு ஃபைண்ட் ஆல்னா என்ன, அதுக்கப்புறமேட்டு சர்ச் மெத்தட்னா என்னங்கிறது டீடைல்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபைண்ட் ஆல் வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், சர்ச்ங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்ங்கிறதுமே ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.